இன்னொரு நாள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது என்னோட வீடியோவை பதிவிறக்கம் செய்கிறதுக்கு. காரணம் வந்து நான் வீடு மாறுற பிரச்சனையில் இருந்ததில். ஸோ ஓகே. இப்போ நாங்கள் இன்றைக்கு நான் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தவன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிருந்தவ ஒரு இந்த கோல்டு வந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு போட சொல்லி நான் உங்களோட நேற்று முந்தின நாள் பதிவுகளில் வந்து நான் உங்களுக்கு இதை பற்றி கதைச்சிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோல்டு போகும்ன்ட்டு சொல்லி உங்களோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு நான் உங்களுக்கு வால்யூம் எவ்வளோத்துக்கு போகும்ன்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரியே அந்த கிட்டத்தட்ட 523 520 500க்கு கிட்ட வந்துட்டுது. 3500 கிட்ட வந்துட்டுது. இப்போ இதில் வந்து நாங்கள் இனி பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், எங்களோட மேக்ஸிமத்தை ரீச் பண்ணிட்டுது. 3500 தான் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச். மேனிப்புலேஷன் வந்து ஒரு கொஞ்சம் இருக்கலாம் இடையில. அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 200 300 3800க்கு கிட்ட போகும். ஆனால் 4000 தாண்டாது. 4000த்துக்கும் போகாது. 3800களுக்கு கிட்ட போகும். என்றால் அது ஒரு மேனிப்புலேஷன் போடுறதுக்காக. ஓகே, நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து இப்போ எல்லோரும் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு சொல்லுவினோம், ஓகே எவ்வளோத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதனால் என்ன செய்யணும்னா ஒரு மேனிப்புலேஷனுக்கு வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் நாளைக்கு போகுமாண்டா இல்லை. ஏன்னு கேட்டால் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் உண்டு. முந்த நாளே கேண்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தது. என்ன நடந்தேன்டா, யூஸ்வலாக வந்து கேண்டில்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இப்போது டே கேண்டிலில் நான் இப்போ ஒரு டே கேண்டில் காட்டுறேன். இந்த டே கேண்டிலில் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் மேக்னிஃபை பண்ணுவேன். இந்த டே கேண்டிலில் வந்து பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் யூஸ்வலாக டே கேண்டில்னா என்ன கேண்டிலாயும் இருக்கட்டும். அதாவது ஒரு கேண்டில் முடிகிற இடத்துல இருந்து தான் அடுத்த கேண்டில் வந்து ஆரம்பிக்கும். சரியா? அப்போ ஒரு கேண்டில் இடத்துல முடிஞ்சுதுண்டா, இந்த இதில் பாருங்கள், இந்த கேண்டில் இதில் முடிஞ்சுதுண்டா இடத்துல ஆரம்பிக்கும். அப்போ முந்த நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஜம்ப் ஒன்று கொடுத்தவர். அதில் வந்து அந்த ஜம்ப் கொடுத்ததில் வந்து இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அந்த அந்த ஜம்பை எடுக்கிறதுக்கு, அதாவது அதுதான் ஓட பிளாக் கண்டு வினம் பல பல பேர்கள் வந்து அதுக்கு சொல்லுவினோம். அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இப்போ இவர் திரும்பி வார. அப்போ எங்கே மட்டுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கே இருக்குது அந்த கேப்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ 1 hour கேண்டிலில் போய் பார்ப்போம். அந்த முந்த நாளையான கேண்டில் வந்து எவ்வளோத்தெல்லாம் நிற்குதுன்னு சொல்லி. இப்போ ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். எப்போவுமே அந்த இடைவெளியில் தான் அவன் வந்து இப்போ அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த உடனே இப்போ சில வேளைகளில் வந்து இவர் வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் பார்ப்போம்டா, இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு கேப் உண்டு. இதில் என்ன செய்கிறேன்டா, இது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரேடிங்கை வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரேடிங்கை வந்து ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வந்து நான் இடைவெளி கொடுத்துருக்குறேன். அப்போ இதுதான் இந்த கடைசி கேண்டில். அப்போ முந்தின நாள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இரவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 11 மணிக்கு என்ன அடுத்த கேண்டில் எங்கேண்டா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பதிலாக இதில் ஒரு குட்டி ஜம்ப் ஒன்று போட்டு மேலே போயிட்டார். அப்போ இந்த காரணத்துக்காக இந்த இடைவெளியை வந்து எடுக்கிறதுக்கு வர வேணும். அப்படி எடுத்தாரண்டா இப்போ நான் உங்களுக்கு ஒரு நேற்று சொன்னான் தானே, இப்போ இந்த ஃபேவலி கேப் ஓட பிளாக் அதில் எடுத்துச்சுதண்டா அது திரும்பி வர அது மேலே உச்சத்துக்கு போகமாட்டானா. இந்த முறை வந்து அப்படி கிடையாது. அப்போ அதுக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்னென்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு மேனிப்புலேஷன் வந்து ஒரு 3000 இப்போ இதை வச்சுக்கொண்டு பல பேர் வந்து கணிக்கலாம் வந்து ஓகே மேலே போகுது அதனால் கீழே வராது. மேலே போகத்தான் போகுது, ஆனால் நாளைக்கு இல்லை, மேலே போயிட்டுதுண்டா. மேலே போயிட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் கீழே வர்றதுக்கான அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 3500 தான். இதுதான் மேக்ஸிமமாக கோல்டில் போகிறது. இனி ரீட்ரேஸ்மெண்ட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பாப்பியல்னு சொல்லி சொன்னால் இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டுட்டு அவர் என்ன செய்வார்ண்டா, சில வேளையில் வந்து டபுள் பின் அடிப்பார் அல்லது ட்ரிபிள் பின் அடிப்பார். அடித்து போட்டு இனி கீழே போகும், நல்லா கீழே போகும். ஏன்னா நல்லா உச்சத்துக்கு வந்துட்டால் இனி நல்லா கீழே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இனி கூடுதலாக இருக்குது. அப்போ ரொம்ப அவதானமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேணும். இந்த கோல்டை வந்து ஒரு மேனிப்புலேஷன் வந்துட்டு இருக்கும். அது 2000 3000
800க்கு கிட்ட ஒரு மேனிப்புலேஷன் வரும். அப்படி இல்லையெண்டா இப்போவே திரும்பிட்டுதுண்டா இப்போவும் திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ எதையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கோ. ஆனால் 4000 தாண்டாது. அதே நேரத்தில் 4000க்கும் அடிக்காது. அப்போ இது வந்து கன்ஃபார்மாக இருக்க வேண்டிய விஷயம். எனக்கு வந்து 99% வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்குது. கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. 4000 தாண்டாது. ஆனாலும் மேனிப்புலேஷனில் கேம் போகலாம். அப்போ 3800 இந்த மேனிப்புலேஷன் ரேஞ்சாக இருக்குது. அது ஏன்னு கேட்டால் அது எந்த நேரம் அது இப்போ மேத்ஸ் கூடுதலாக நீங்கள் ஆர்வம் இருக்கிறாக்கள் வந்து இது வேறொரு பாடத்தில் நாங்கள் எடுக்க வேணும். கூட இருக்கிறாக்கள் வந்து இது இப்போ ஃபிபனாச்சியை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம். ஃபிபனாச்சி கால்குலேஷன் இயற்கை எண்கள் அந்த கால்குலேஷன்ஸை வச்சுக்கொண்டு இது 0. நாங்கள் 6.8 0.5 எல்லாம் பார்க்குறோம். ஃபிபனாச்சி வந்து அந்த அளவுத்தோட நிற்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ இதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து நாங்கள் முக்கியமாக அந்த 0.618 0.28 சம்திங் அண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் எடுத்துக்கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே வந்து ஃபிபனாச்சி வந்து வித்தியாசம். எலியட் வெய்ம் வந்து ஃபிபனாச்சியை பேஸ் பண்ணித்தான் எலியட் வெய்மே இருக்குது. அப்போ இது வந்து இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பாவிக்கிற இண்டிகேட்டர்ஸ். நான் எலியட் வே பொதுவாக பாவிக்கிறது இப்போ ஒருக்கா கோல்டில் வந்து 6-7 வருஷத்துக்கு முதல்ல போட்டது, 2019 போட்டது அப்படியே கிடக்குது எலியட் வே. நான் வந்து எலியட் வே வந்து அதுக்கு பிறகு திரும்பி பார்க்கவே இல்லை. நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோவில் பார்க்கல தான் அது கிடந்தது. அது ஆக்சிடெண்ட்டாக வந்து நான் அதை காட்டினான். மற்றும் வேலை எலியட் வே நான் பாவிக்கிறது இல்லை. அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை. என்னென்னு கேட்டால் ஃபிபனாச்சி தான் எல்லாமே. நீங்கள் வந்து ஆல் டைம் ஹை அடிக்க போதண்டா ஃபிபனாச்சி. இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு தெரியும். இப்போ எனக்கு 3500 தான் மேக்ஸிமம் போகும். ஆனால் 3800க்கு ஒரு மேனிப்புலேஷனோட கொடுத்து போட்டு டபுள் பின் அல்லது ட்ரிபிள் பின் அடித்து போட்டு கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பம். என்னென்னு கேட்டால் நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஜூலைக்கு பிறகு கன்ஃபார்மாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இது கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பம் அது வரைக்கும் இனி மேனிப்புலேஷனில் இருக்கும். அப்போ இப்போ $100 ஏறுமா அல்லது $100 ஏறுமா, $200 முந்தின மாதிரி இப்போ இடையில 2 கிழமைக்கு முதல்ல நடந்த மாதிரி போன கிழமை நடந்த மாதிரி அப்படி ஏறுமாண்டா இனி இருக்காது. இனி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து ட்ரேட் எடுத்துக்கொள்ளுங்கோ. கூடுதலாக வந்து டவுன் ட்ரெண்டை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கோ. அதுவும் ஜூலைக்கு பிறகு டெஃபினட்டாக வந்து அது டவுன் ட்ரெண்ட் தான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அது மேலே போகும்ன்ட்டு சொல்லி. ஜூலைக்கு பிறகு டெஃபினட்டாக அது கீழே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால் இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வந்து இப்போ கால அளவிடையும் இருக்குது. நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து இது திரும்பும் எப்போ போகும்ன்ட்டு. அப்போ ஒரு ஜூன் ஜூலைக்கு பிறகு நீங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால் இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நான் ஒரு நாளுமே வந்து மெட்டாக்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து என்னது பொருளாதாரத்தையும் அரசியல் யாப்புகளையும் வச்சு எடுக்கிறவ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரமோ அரசியலோ வந்து அரசியலுக்கும் இந்த உண்மையை சொல்லணுமெண்டா இந்த ட்ரேடிங்கும் சம்மந்தம் இல்லை. ட்ரேடிங் வந்து முழுக்க வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் போய்கொண்டிருக்கும். அதில் என்ன நடந்தாலும் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறோன்றதை நீங்கள் இப்போவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்ட்டு சொல்லி. இதுக்கும் இதை வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து இதை இப்போ வந்து பொலிட்டிஷியன் தீர்மானிக்கிறது இல்லை 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்ட்டு. 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது மேத்ஸ் தீர்மானிக்கும். அதாவது கால்குலேஷன்ஸ். அதனால நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது இந்த ஃபிபனாச்சின்றது இயற்கை எண். அப்போ இது வந்து கூடுதலாக வந்து நீங்கள் பார்த்துறீங்களா பலம் பொறிச்சாங்குகள் அதுகள் எல்லாம் வந்து இந்த இயற்கை எண்களை வந்து நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பலம் பொறிச்சாங்குகள் எல்லாம் வந்து இயற்கை எண்ணோட சம்மந்தப்பட்டது. இயற்கையை வந்து அதாவது ஹிந்துஸும் வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு சமயம். அதே நேரத்தில் வந்து இந்த அந்த ட்ரேடிங்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கை எண்கள் தான். இதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் முக்கியமான காரணமே ஒழிய அங்கால வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது நான் சொல்ல வந்தது. இந்த நீங்கள் ஏஐ டூல்ஸில் போட்டிங்கன்னா உடனே வந்து சேர்றது பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படி இப்படின்ட்டு. இன்ட்ரா ட்ரேடிங்கில் ஆஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்கல்பிங் செய்யக்கில் வந்து சில வேலை அந்த நியூஸுகளுக்கு மேலே போய் கீழே வரலாம். ஆனால் இந்த நியூஸுக்கும் உண்மையை சொல்லணும்னா லாங் டேர்ம் ட்ரேடிங் செய்ய போகிறீங்களா உங்களுக்கே தெரியும்
இது வந்து இதுக்கும் இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கோ அல்லது நியூஸுக்கோ அல்லது இந்த என்னது எக்கனாமிக்ஸுக்கோ ஒரு சம்மந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க பியோர்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். அதுதான் நான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதே நேரத்தில் இப்போ கூடுதலாக வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ கோல்டில் நீங்கள் இப்போ இதில் வடிவாக தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன், இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு லைனை கீறினீங்களா உங்களுக்கு தெரியும். எனக்கு சத்தியமாக இந்த 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 லைனை தவிர வேறு அநேகமான டூல்ஸ் ஒன்றுமே எனக்கு இந்த இதில் வந்து தடவித்தான் நான் எடுக்கிறேன். நான் என்னென்னா எனக்கு பரிச்சயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு லைன் அவ்வளோ இருந்தா இதில் வந்துட்டுது, சப்போர்ட் எடுத்துடுது. அப்போ என்ன நடக்கும் இனி? அப்படியே மேலே போவார், திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வருவார், திருப்பி மேலே போய் திருப்பி கீழே. இவ்வளோ அந்த மேனிப்புலேஷன்ஸ் தான். இப்போ நாளைக்கு சில வழிகளில் வந்து இதில் சப்போர்ட் எடுத்தபடியே இப்போ கடைசி நேரத்தில் அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், சில வழிகளில் வந்து கீழே வரலாம், உடைச்சி கொண்டு கீழே வரலாம். ஏன்னா நாளைக்கு தானே. அப்போ இதுக்குள்ள இந்த சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்குது. இது கொஞ்சம் ஒரு மேனிப்புலேஷனாக கூட இருக்கலாம். அப்போ இதில் பாருங்களேன்டா க்ரீன் கேண்டில் இருக்குது. அப்போ சில வழிகளில் வந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, சில வழிகளில் வந்து அப்படியே கீழே வரதுக்கான சந்தர்ப்பங்கள், உடைச்சி கொண்டு கீழே வரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவ்வளோ தான் சிம்பிள். அப்போ நாங்கள் வந்து இதை வந்து இது வந்து இப்போ க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணபடியாக இது மேலே போக மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணபடியாக இது கீழே வர மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, அடுத்தது வந்து இந்த 3 க்ரோ பேட்டர்ன் அண்ட் அந்த 3 சிவப்பு 3 பச்சை இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. நான் அதை பற்றி நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் படிக்கணுமெண்டா நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்கோ. அதனால் எந்த பிரயோசனம் உங்களுக்கு கிடையாது. என்ன ஒன்று இந்த சப்போர்ட் லைனை ஒரு பெரிய ஒரு கேண்டில் ஒன்று உடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் நல்லா கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். எங்கே வரமான்னு கேட்டிங்களேன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இதை உடைச்சிதுன்னு வெப்பமே, இதை உடைக்க போகுதுன்னு வெப்பம். அப்போ எங்கே வரப்போகுது? அப்போ இப்போ பாருங்கோ, இதில் ஒரு அரைகுறையாக வந்து நின்றுட்டுது. ஆனால் உண்மையிலேயே எங்கே வரணுமெண்டா இந்த கேண்டில்ன்ற இந்த விக்கடிக்கு வரணும், இந்த ஊசிக்கு வர வேணும். அப்போ இந்த ஊசிக்கு வந்துட்டுதுண்டா விடுதடிக்கு வரும், இந்த ஊசி அடிக்கு வரும். அப்போ அதில் முதலாவது எங்கட இப்போ கீழே வருதுன்னு வைங்களேன், முதலாவது எங்கட டேக் ப்ராஃபிட் நீங்கள் அடிக்கலாம் ஸ்கேல்பிங்கில். சரியோ, பிறகு எங்கே வருமாட்டா இந்த இதில் ஒரு இடைவெளி இருக்குது, இந்த இடைவெளிக்கு வரப்போகுது, கட்டாயம் வரும். அப்போ இந்த இடைவெளிக்கு வந்து எடுக்கணுமெண்டா அதில் எங்கட செகண்ட் டேக் ப்ராஃபிட்டாக வச்சுருக்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? எங்கே அடுத்தது போகுமெண்டா இந்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். அதாவது சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இதை வந்து மேல் நோக்கி செல்ல போகுதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான அடையாளம். அப்போ இந்த கேண்டில்ட எவ்வளத்தடிக்கு வரும்னு சொல்லி சொன்னால், இதை கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில்ன்ற இவ்வளத்தடிக்கு வரும். அப்போ இப்படித்தான் கீழே போகுதுன்ட்டு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அடுத்தது எங்கே வரும்? அப்போ இதெல்லாம் முடிச்சு இங்கே வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது எங்கே வரும்? நேராக இவ்வளத்தடிக்கு வரும். சரியா, நேராக இதுக்கு வரும். அவ்வளவும் தான். சரியா, நேராக இந்த கேண்டிலுக்கு வரும். அவ்வளோதான். வேறு இடாவும் கீழே இறங்காது, நேராக இதுக்கு வரும். இது ஆடிப்பாடி இந்த அவலத்தடிக்கு வந்து சேரும். அப்போ இதில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கொண்டு மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். அப்போ இதில் வந்து மேனிப்புலேஷன்ஸ் அனிமல் இருக்குமே ஒழிய, இப்போ இன்ட்ரா ட்ரேடர்ஸுக்கு வந்து அல்லது ஸ்கேல்பர்ஸுக்கு வந்து இது ரொம்ப கூட காசு தரக்கூடிய ஒரு ட்ரேடிங்காக இருக்க போகுது வருங்காலங்களில். அதுவும் இப்போ சொல்லி சொன்னால் சரியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்களா ஸ்கல்பர்ஸுக்கு நல்ல காசு கிடைக்கக்கூடிய அந்த கோல்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்னென்னு கேட்டால் இந்த மேனிப்புலேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா ஆடிப்பாடி மேலே போவார், ஆடிப்பாடி கீழே வருவார், டக்குன்னு மேலே போகாது, டக்குன்னு கீழே வராது. அப்போ உங்களுக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் விளையாட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இந்த ட்ரேடிங்குக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது வந்து நான் வந்து உங்களுக்கு 1 hour கேண்டில் இந்த சப்போர்ட் லைன் காட்டினேன். அப்போ இதுதான் வந்து எனக்கு நிறைய இந்த இதில் வந்து ஒரு டூல்ஸுமே எனக்கு பெருசாக பரிச்சயம் கிடையாது. இது முழுக்க இதில் தான் நாங்கள் எடுக்கிறது. ஓகே, கோல்டை பற்றி நான் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் கோல்டில். அடுத்தது இப்போ மந்த்லிக்கு வந்து நான் போகிறேன். இந்த பாருங்க, நான் நேற்று வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் இந்த வால்யூம் வந்து எவ்வளோத்துக்கு ஏறும்னு சொல்லி இந்த இருக்குது.
இவ்வளோத்துக்கு ஏறி இருக்குது. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 542 இந்த வந்துடுது, 500 கிட்ட அந்த கிட்ட வந்துடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஏறி போட்டு எனிமல் கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பம். ஏன்டா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து அன்றைக்கி நான் பார்த்தேன்னா 3800 கிட்ட வந்து இந்த 1.618 வந்து வருது. அப்போ கிட்டத்தட்ட அதுக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதுலேயும் திரும்பலாம், அதுலேயும் திரும்பலாம். ஆனால் திரும்புகிறாண்டா உடனடியாக அப்படியே டக்குன்னு கீழே வராது. இதில் ஒரு சின்ன ஒரு வித்தி ஒன்று காட்டி போட்டு கீழே வருவார். சரி, அவ்வளோதான். அப்போ எங்கே மட்டுக்கும் பெறமாண்டா முதலாவது எங்களுக்கு வந்து இவ்வளத்தடிக்கு வர வேணும். அப்போ எவ்வளத்தில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இதுக்கு கீழே இறங்க போகுதுண்டா 2100 சொச்சத்துக்கிட்ட எங்களுக்கு வந்துட்டுதுண்டா எங்களுக்கு இதில் வந்து 3100 சொச்சம், சாரி, இந்த 3100 சொச்சத்துக்கு வந்துட்டுதுண்டா எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து கீழே உடைச்சு இது வரைக்கும் வரமாண்டு. அப்போ கீழே இன்னும் போகுமாண்டா மற்ற சில பேர் சொல்கிறவ இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்குது. மேலே போய் இவ்வளத்தடிக்கு திரும்பி கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பம் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நான் வந்து நம்புகிறேன் இது திரும்பி வரும். மெட்டாக்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து பிஹெச்டி செய்து நான் இதில் வந்து ட்ரேடிங் எடுக்கவும் இல்லை. இது வந்து நான் ஃபுல் டைமான என் ஹாபியும் கிடையாது. இது வந்து இப்போ எல்லாம் எனக்கு வீட்டில் நான் சும்மா இருக்கிறனோ அல்லது ஆஃபீஸில் எங்கேயாவது சும்மா ட்ரேடிங்கில் அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டனோ, சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ட் லைனை பார்த்துட்டனோ, அந்த 2 கோட்டை பார்த்துட்டு எனக்கு அந்த கோட்டில் எடுத்துகிட்டு தான்டா எனக்கு அவ்வளோ தான் என் காசு. மட்டும் போல் அதை பற்றி நான் போதரே பண்ணுறதில்லை. இப்போ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இந்த ஏதாவது விளையாடுறதுக்கு, அதாவது ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து விளையாட்டுன்னு சொல்கிறேன்னா ஏன்னா விளையாடி தான் எடுக்கிறேன் நான். அப்போ அதனால நான் விளையாட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து சீரியஸாக நீங்கள் செய்கிறேன்டா நீங்கள் வந்து சீரியஸாக வந்து இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு மிஞ்சி இந்த 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 மாதிரி மேட்டாக்கள் சொல்கிற மாதிரி இது இன்னும் 4000க்கு போகும், 10,000க்கு போகும், 15,000க்கு போகும், இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இனி கீழே ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் நல்ல டிப்புக்கு வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் வரும். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதில் 4 வருஷமாக வந்து இதில் ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கிறார். சரியோ, 4 வருஷமாக முக்கி இருக்கிறார் மேலே போகிறதுக்கு, படையில் கடைசியில் மேலே போயிருக்கிறார். அப்போ என்ன நடக்குமென்றா 4 வருஷத்து இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் லைனாக வந்துடுது கீழே வரைக்கல. இந்த 4 வருஷத்து சப்போர்ட்டையும் உடைக்க வேணுமெண்டா இதில் 4 வருஷம் இல்லை, இது 10 வருஷமாக இதில் இடத்துலையே எனக்கு இது பாருங்க இங்கே செட்டியாக பார்த்தீங்களா இதில் 10 வருஷம் கிட்டத்தட்ட அதே இடத்துல 10-12 வருஷமாக அதே இடத்துல நின்று முக்கி இருக்கிறாருண்டா யோசிச்சு பாருங்க. அதிலே 4 வருஷம் இன்னும் முக்கள் இருந்திருக்கதாண்டா. அப்போ இது எவ்வளோத்துக்கு போய் உடையணும்னு சொல்லுது நீங்களே எதிர்பார்த்து கொள்ளுங்க. இதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் இதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது உடையணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஒரு மேலே உச்சிக்கு போக வேணும், அதுலேருந்து முக்குளிக்க வேணும், அவ்வளவன் தான் கீழே இறங்க வேணும். அப்போ ஒரு பீச் ஒரு ஃபோர்ஸாக மேலையிலேருந்து நீங்கள் எப்படி வந்து இப்போ டைவ் பண்ணுறீங்களோ ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சமுத்திரத்துக்குள்ளே வந்து நீங்கள் மேலே உச்சியிலேருந்து டைவ் பண்ணுவீங்கள். அப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக கீழே வருவீங்கள். அந்த ஃபோர்ஸாக கீழே வர வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த இடையில இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது அந்த காற்றுண்ட இடத்தை வந்து உடைக்க வேணும். அப்போ இந்த இடத்துல வந்து காற்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களா, காற்றை உடைக்க வேணும். உடைச்சி கீழே முக்குளிக்க போறீங்களா, அவ்வளவு தான். இதுக்கு மிஞ்சி வேறு ஒன்றும் இல்லை. 1500 கிட்ட எனக்கு என் கணிப்பு இருக்குது என்ற நான் வந்து என்னோட ஃபிபனாச்சி வந்து இந்த பின்னை தான் டார்கெட் பண்ணி இருக்குது. அப்போ இந்த பின்னுக்கு இறங்குமாண்டா எனக்கு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அவ்வளவு தான். ஓகே, இனி வந்து நாங்கள் பிட்காயினை பார்ப்போம். பிட்காயினை கொஞ்சம் ரஃபாக டக்குன்னு நான் சொல்லிட்டு விடுறேன். இந்த பிட்காயினில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆல் டைம் ஹை அடிக்க போகுது. ஆல் டைம் ஹைன்றது நான் மெட்ட ட்ரேடர்ஸ் மாதிரி சொல்ல மாட்டேன். ஆல் டைம் ஹைண்டா ஆல் டைம் ஹை ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் அடிக்காத ஹை அடிக்க போகுது. கிட்டத்தட்ட எங்கே போகும்னு சொல்லி சொன்னால் 140க்கு கிட்ட போகும். சரியா, 140 லட்சத்துக்கு கிட்ட போகும். அப்போ அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து இப்போவே வந்து நீங்கள் ட்ரேடிங்கை வாங்கி வைக்கிறதும் ரொம்ப நல்ல. வேணுண்டா இப்போ இது வந்து இப்போ இதில் சிவப்பு கேண்டில் வந்திருக்குது. இது மந்த்லி கேண்டில். இந்த மந்த்லி கேண்டில் எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு வந்து எவ்வளோத்தில் மந்த்லி இருக்குதோ அங்கேருந்து தயவுசெய்து வேண்டுங்கோ. அப்படியே நீங்கள் வந்து லாங் டேர்ம் விட்டாலும் வந்து உங்களுக்கு நல்ல காசு உங்களுக்கு கிடைக்கும் பிட்காயினில் வந்து. அப்போ நீங்கள் வந்து இனி ஆல் டைம் ஹை அடிக்கும். இது வந்து எந்த மேனிப்புலேஷனும் இல்லாமல் போய்கொண்டே இருக்க போகுது. அதில் போய்த்தான் இனி என்ன செய்யமாட்டா கீழே வரும். அப்போ இது வரைக்கும் இப்போ நிறைய வந்து இது வந்து இனி வந்து இது வந்து நான்
நான் சொன்ன மாதிரி இதில் வந்து மேனிப்புலேஷன்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, volatile இல்லை. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் வாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வந்து இந்த பிட்காயினை வேண்டுறீங்களா அது ரொம்ப நல்ல. அது எங்கே மட்டுக்கும் போகும்ண்டா இந்த 140,000 கிட்ட போகும். சரியா? அப்போ அது மட்டுக்கும் போய்த்தான் இவர் இனி கீழே இறங்குவார். அப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் வந்து இந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பொறுமையாக இருங்கோ. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் எங்கே கேண்டில் போகுதுன்னு பாருங்கோ, அந்த இடத்துல நீங்கள் வாங்கி விட்டீங்களா நேராக வேற ஒரு கதையுமே இல்லாமல் அப்படியே மேலே எழும்புவார். சரியா? அவ்வளோ தான் இந்த பிட்காயினை பற்றி. ரைட், வேற ஒரு நாள் சந்திப்போம். எனக்கு நேரம் இருக்கிற நேரங்களில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த கட்ட விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். ஓகே, ரைட்.